வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வரும் நிலையில் மதியம் 2 மணி நிலவரப்படி பார்க்கும் பொழுது டிவிகே 108 இடங்களை பிடித்து முன்னிலையில் உள்ளது. அடுத்ததாக டிஎம்கே 64 இடங்களும் ஏடிஎம்கே 62 இடங்களையும் பெற்று முன்னிலை வகித்து வருகிறது. தூத்துக்குடி தொகுதியில் அமைச்சர் கீதா ஜீவன் அவர்களை தோற்கடித்து தாவேகாவிற்கு முதல் வெற்றியை கொடுத்துள்ளார் நடிகர் ஸ்ரீநாத் அவர்கள். தமிழக சட்டசபை தேர்தலில் தாவேகா முன்னிலை வகித்து வரும் நிலையில் விஜய் அவர்களின் நீலாங்கரை வீட்டிற்கு நடிகை திரிசா அவர்கள் சென்றுள்ளார். துணை ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வரும் நிலையில் மேற்கு வங்கத்தில் பாஜக முன்னிலை வகித்து வருகிறது. இதனையடுத்து கேரளத்தில் காங்கிரஸ் கூட்டணி முன்னிலை வகித்து வருகிறது. அசாமிலும் புதுச்சேரியிலும் என்டிஏ கூட்டணி ஆட்சியை தக்க வைக்கிறது என்று தகவல் வெளியாகியுள்ளது. உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதியில் தாவேகா வேட்பாளர் முன்னிலை வகித்து வருகிறார். முதல் சுற்றில் அதிமுக 2291 வாக்குகளும், திமுக 2820 வாக்குகளும், தாவேகா 4051 வாக்குகளும் பெற்றுள்ளனர். சோளிங்கர் மற்றும் தருமபுரி சட்டமன்ற தொகுதியில் பாமக வேட்பாளர்கள் முன்னிலை வகித்து வருகிறார்கள். காரைக்குடி தொகுதியில் நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார். சாத்தூர் தொகுதியில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார். திருச்சி கிழக்கு தொகுதியில் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறார். தாவேகா தலைமை அலுவலகம் அமைந்துள்ள பனையூர் பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் பக்தர்களின் வருகை தொடர்ந்து அதிகரிப்பதால் சுவாமியை தரிசிக்க 16 மணி நேரம் ஆகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று தமிழ்நாடு, புதுச்சேரி, மேற்கு வங்கம், அசாம், கேரளா உள்ளிட்ட 5 மாநிலங்களில் சட்டசபை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. 5 மாநில தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மேற்கண்ட இந்த இணையதள முகவரி வெளியிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று 234 தொகுதிகளில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. இதனை அடுத்து வாக்கு எண்ணும் மையங்களில் 1,00,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ரயில்கள் தயாரிப்பில் 100வது வந்தே பாரத் ரயிலை தயாரித்து ரயில்வே துறை புதிய மைல்கல்லை எட்டியுள்ளது. தமிழகத்தில் இன்று நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், திருவண்ணாமலை, கரூர் மற்றும் கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. ஜெர்மனியிலிருந்து 5000 வீரர்களை திரும்பப் பெற அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. டெஸ்லா நிறுவனம் ஸ்பேஸ் எக்ஸ் மற்றும் XAI மூலம் கிட்டத்தட்ட 5400 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் இன்று அக்னி நட்சத்திரம் தொடங்கி வருகின்ற மே 28ஆம் தேதி வரை நீடிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் இன்ஜினியரிங் மாணவர்கள் சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவு தொடங்கியது. டெல்லியில் நிலவும் கடுமையான வெப்ப அலையை கருத்தில் கொண்டு அரசு மற்றும் தனியார் ஊழியர்களுக்கு மதியம் 1 மணி முதல் 4 மணி வரை கட்டாய ஓய்வு வழங்க வேண்டுமென முதலமைச்சர் ரேகா குப்தா அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் மே 9ஆம் தேதி வரை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. மேற்கு வங்கத்தில் இன்று வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ள நிலையில் கொல்கத்தாவில் இன்று முதல் 60 நாட்களுக்கு 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள பால்டா பேரவை தொகுதியில் வருகின்ற 21ஆம் தேதி மறு தேர்தல் நடைபெறும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் 2026-27ஆம் ஆண்டிற்கான இளநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வு நடைபெற்றது. நாளை வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் வாக்கு எண்ணும் மையங்களுக்கு 24 மணி நேரமும் மின்சாரம் வழங்கப்படும் என்று மின்வாரிய தலைவர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். அங்கீகரிக்கப்படாத ORSLை விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வணிக சிலிண்டரின் விலை உயர்வால் வருகின்ற 5ஆம் தேதி முதல் சென்னையில் ஹோட்டல்கள் மற்றும் PG வாடகை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கோடைகால பருவமழை இதுவரை இயல்பை விட 33% குறைவாக பெய்துள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சியில் கடும் வெப்ப அலையால் ஹீட் ஸ்ட்ரோக் பாதிப்பு ஏற்படுவோருக்கு சிகிச்சை அளிக்க அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிறப்பு வார்டு அமைக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவுடனான போர் மீண்டும் தொடங்க வாய்ப்புள்ளதாக ஈரான் ராணுவ அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர்.
அமெரிக்க வரி விதிப்பு ஈரான் இஸ்ரேல் போர் நடந்தபோதும் இந்தியாவில் இருந்து கடந்த ஆண்டில் வெளிநாடுகளுக்கு 1,74,000 டன் மஞ்சள் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டை விட 5% அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் சார்பில் திருவாரூரில் வருகின்ற 5ஆம் தேதி வணிகர் தின மாநாடு நடைபெற உள்ளது. தமிழகத்தில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் பணியாற்றி வரும் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு ஏப்ரல் மாத தொகுப்பூதியம் வழங்க 18 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. உறுதி அளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தும் வகையில் தேவையான விதிகளை வகுத்து அறிவிக்க கோரிய மனுவிற்கு 8 வாரங்களுக்குள் பதிலளிக்குமாறு தமிழ்நாடு அரசிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் ராணிமேரி கல்லூரி, லயோலா கல்லூரி மற்றும் அண்ணா பல்கலைக்கழகம் ஆகிய 3 வாக்கு எண்ணிக்கை மையங்களில் 4 அடுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. மூணாறில் உள்ள இரவுகுளம் தேசிய பூங்காவில் நடந்த கணக்கெடுப்பில் புதிதாக 100 வரையாடுகள் பிறந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டிற்கான மகளிர் T20 உலகக்கோப்பைக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் கடந்த ஏப்ரல் மாதத்தில் மட்டும் 90,18,000 பயணிகள் சென்னை மெட்ரோ ரயிலில் பயணம் செய்துள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை வருகின்ற திங்கட்கிழமை நடைபெறுவதை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் பாதுகாப்பு பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த 2018-19ஆம் ஆண்டின் தங்க பத்திரங்களுக்கான ஒரு யூனிட்டின் இறுதி மீட்பு விலையாக 14,901 ரூபாய் கிடைக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் இந்த தங்க பத்திரங்களை வைத்திருக்கும் முதலீட்டாளர்கள் 386% வரை லாபம் பெறுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலையில் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் ஒரு சவரன் 1,12,000 ரூபாயாகவும் 1 கிராம் 14,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 270 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தேர்தல் முடிந்துவிட்டதால் தற்போது வணிக கேஸ் சிலிண்டரின் விலையை மத்திய அரசு உயர்த்தியுள்ளது என்று ராகுல் காந்தி அவர்கள் தெரிவித்துள்ளார். வர்த்தக சிலிண்டரின் விலை அதிகரிப்பால் உணவுப் பொருட்களின் விலை 10% உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையின் குடிநீர் தேவைக்காக சோழவரம் ஏரியில் இருந்து திறக்கப்பட்ட தண்ணீர் புழல் ஏரியை நேற்று வந்தடைந்தது. இந்தியாவில் ஜிஎஸ்டி வரி வசூல் கடந்த ஏப்ரல் மாதத்தில் மட்டும் 2,42,000 கோடியை தாண்டியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான கேஸ் சிலிண்டரின் விலை 990 ரூபாய் 50 பைசா உயர்ந்து 3,237 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து வீட்டு உபயோக சிலிண்டரின் விலையில் எந்த ஒரு மாற்றம் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு கடும் வெப்பம் நிலவும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.